அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கம். இன்று ஜனநாயகம் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது எந்த அரசியல் உள்நோக்கமும் கொண்டது கிடையாது. ஆகவே இதனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த விதமான வேறுபாடுற்ற கட்சிகளோ அரசியலோ என்னிடம் கிடையாது. இது என்னுடைய போக்கில் நான் எழுதியது பல ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ தான் அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அதனால் நான் இதை உங்களிடம் பதிவிடுகிறேன். ஜனநாயகம். காந்தியின் கண்ணாடியில் சுத்தமான இந்தியா, சுவாசிக்க காற்றின்றி, அருந்திட நீரின்றி, உண்ண உணவுமின்றி, நிற்க இடமுமின்றி, கழிப்பிடமே இருப்பிடமாய் கல்லறையில் துயில்கிறது. தானென்ற அகந்தையில் தறிகெட்ட அரசியல், நீயா நானா என்னும் நீச அரசியல், ஏட்டளவில் மட்டுமே எட்டிய சுதந்திரம், எல்லா மட்டங்களிலும் திட்டங்கள் தீட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட ஏழையின் கண்ணீரில் எட்டா வரமாய் எட்டி பார்க்கிறது. பணநாயகம் கையெடுத்து பகடையாடும் ஜனநாயகம். மறைந்தது மகாத்மா மட்டுமல்ல, நிறைந்த அவரது கொள்கைகளும் தான். அன்றாடங்காய்ச்சிகளுக்கு அரை கோவணம் கூட மிஞ்சவில்லை. கொக்கரிக்கும் கோடீஸ்வரர்கள் கோலோச்சும் ஜனநாயகம். அன்று பொன்னான பாரதத்தாய், இன்று மின்னுமவள் தேகமென்னும் புண்பட்டு புலிவிழந்தாள். பூகோள வரைபடத்தில் மற்றுமோர் சோமாலியா உருவாகிவிடுமோ? நீதி பிறழ்ந்து, நிதி அழிந்து, கபோதிகளாய் அரசியலார். தன்னுயிர் விலை தெரியாமலே அரசியலார் பின்னே படை எடுக்கும் ஆட்டு மந்தை மக்கள். காட்சி பிழையாய் ஜனநாயகம். காமராசரும் கக்கனும் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி போன்ற எண்ணற்ற பெருமக்களும் இன்று கண்ணாடி சட்டத்தில் மாட்டியே சிக்கி தவிக்கின்றனர். எட்டா கனியாய் அவர்கள் இருக்க ஜனநாயகம் எங்கே? நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தெரிந்தால் கூறுங்களேன். நன்றி.